சார் வணக்கம் சார். ஹலோ. சார் வணக்கம் சார். சார் எஸ்சி சார் தானுங்களா சார்? சொல்லுங்கள் சார். நீங்கள்? சார் நம்ம டாக்டர் உமாகாந்தன் இங்கே நம்ம இப்போ பிரபாவதி பேரில் பண்ணியிருந்தோம்ல சார் ஜிபி. ஆமாம். மேனேஜர் பேசுகிறேன் சார். அதே சார் இப்போ என்னங்க சார் 2 நாளாக இருட்டுக்குள்ளே இருக்கோம், கரண்ட் இல்லாமல். ஏடியை போய் பாருங்க. ஏடியை பார்த்தா அவர் உங்களை பார்க்க சொல்கிறாரு, உங்களை பார்க்க சொன்னால் ஏடியை பார்க்க என்ன எது பார்க்க சொல்கிறாரு? நான் சொல்லிட்டேன், நீங்கள் போய் பாருங்கள். அப்ளிகேஷனில் கையெழுத்து வித்தியாசமாக இருக்கு என்னமோ சொல்கிறாரு. நீங்கள் நேராக போய் ஏடியை பாருங்கள். இப்போ தான் சார் நாங்கள் பேசுகிறோம் சார். எங்கள் மாமா ஒருத்தர், எங்கள் மாமா பேசுகிறாரு சார். எங்கள் மாமா பேசுகிறாருங்க சார். சார் ஹலோ. ஏங்க ஏடியை போய் பாருங்கன்னு சொல்லியாச்சுன்னா பாருங்க. சார் நீங்க சொல்ற மாதிரி எத்தனை வாட்டி தான் பார்க்க முடியும்? அதுக்காக ஒரு இது சொல்லுங்க. பாருங்க சொல்லுங்க. அவங்க வந்து அப்ளிகேஷன்ல டிஃபெக்ட் இருக்குங்கறாங்க. டிஃபெக்ட்னா போய் என்ன கரெக்ட் பண்ணி கொடுங்க. அப்ளிகேஷன் போட்டு மாசம் ரெண்டு மாசம் ஆச்சு சார். நாங்க அப்ளிகேஷன் போட்டு சொல்றேன் கேளுங்க. அப்ளிகேஷன்ல டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை என்னன்னு போய் பாருங்க சார். நானும் உங்களை மாதிரி பேசினா நானும் பேசுவேன் சார். நானும் உங்களை சார் காசு கேட்டார் காசு உங்களை சார்ன்னு இருக்கேன். நீங்க ஒருமையிலே பேசுறது மாதிரி கேளுங்க. சார்ன்னு பேசிட்டு இருக்கிறேன். உங்க வயசு என்ன, என் வயசு என்ன? நான் சார் போய் நீங்க நானே சொல்லிட்டேன்ல சார். ஏடியை போய் பாருங்க சார். ஏடியை பாருங்க சார். ஏடி என்ன வேணாங்கிறாரு அவர். என்ன செய்வீங்க? நேரா பாருங்க தம்பி. அவங்க வந்து அப்ளிகேஷன்ல டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்கம்மா. நான் சொல்ற பொருள் ஐயா ஏடி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாருங்கய்யா. ஏங்க நீங்க நேரா போய் ஆபீஸ்ல பாருங்க. பாத்துட்டு அங்க போயிட்டு பாக்கலன்னு சொன்னா கூப்பிடுங்க சார். அவங்க அப்ளிகேஷன்ல கையெழுத்து வித்தியாசமா இருக்குது, எல்லாமே இதா இருக்குது, தப்பா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு எப்படி கொடுத்தாங்க, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. நீங்க நேரா போய் பாருங்கன்னு சொல்றேன். நீங்க அதை ஏங்கய்யா இப்ப அப்ளிகேஷன் கொடுத்து 3 மாசம் ஆச்சு. இப்போ வந்துட்டு நீங்க நேரா போய் ஏடியை பாருங்க சார். பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அங்க இருந்து அவர்கிட்ட போன கொடுங்க. வரவே கூடாதுன்னு சொல்றாருங்களா? நீங்க சம்பந்தம் சொல்றேன் இல்ல சார். நீங்க ஏடியை நேரா போய் பாருங்க.